டாக்டர் சார், இது கிளினிக், உங்க வீடு கிடையாது. உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் போய் கேளுங்கள், கிளினிக்ல இல்ல. அப்படின்னா இப்படி பிரச்சனையோடு நம்ம கிளினிக்கு வருவது புதிதுதானே. இப்படி ஒரு சண்டை கிடைச்சா நீங்க உற்சாகப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். இப்படி ஒரு கலாட்டா பையன் தின்னாரன் கிடைப்பானா? அவன் சண்டை போட்டா நீங்களும் உற்சாகப்படுவீங்க. நீங்க இருவரும் அப்படியே ஒரு புதிய நோயாளர் வந்துட்டாருன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு சிகிச்சை நடக்கல, போட்டி நடக்குது என்று டாம் டாம் பண்ணுவீங்க. ஓகே ஓகே. எங்கள் நர்ஸ் எனக்கு சொன்னார், திரு துனேஷ், இந்த பிரச்சனை உங்களுக்கு எப்போது இருந்து இருக்கிறது? ஐயோ மேடம், இந்த கோழி கூட்டத்துல என்ன ஒரு குழப்பம். எல்லா கோழிகளும் ஒரே நேரத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்போதாவது கட்டுப்பாடு தவறி இருக்கிறதா? நான் எத்தனை முறை முயற்சி செய்தாலும் அந்த கோழிகளை பிடிக்க முடியவில்லை. ஒவ்வொரு முறையும் விரட்டினால் அவை வேகமாக ஓடி மறைந்து விடுகின்றன. இந்த கூட்டத்தில் விரட்டினால் பிடிப்பது யார்? அந்த கோழிகள் ஒரே நேரத்தில் சத்தம் போட்டு இடம் மாறி ஓடிக்கொண்டிருக்கின்றன. தவறுதலாக பழைய பஸ்தி பக்கம் போய் பிசி செய்து கழிவு நீரில் விடுகிறார்கள். மேடம், இந்த முறையும் நம்ம கூக்கட் பள்ளியில் விரட்டினால் எனக்கு சொல்லு, நம்ம வீட்டிலேயே இருக்கிறேன். எங்கள் டாக்டர் இல்ல, மிகவும் பெரியவர். வெட்கப்படாதீர்கள் மேடம், நான் கோபமாக இருக்கிறேன். ஒய்யா நோயாளி, இடைவெளியில் இரட்டை அர்த்தம் நினைக்காதே டாக்டர். இல்ல பெரிய மனசு, அதனால தான் உனக்கு வாய்ப்பு கொடுத்தார் சொல்கிறேன். மீண்டும் முயற்சி செய்தாலும் அந்த கோழிகளை பிடிப்பது கடினம். விரட்டினால் பிடிப்பது யார் மேடம்? இந்த குழப்பத்துல யாராவது? நீ எதுவும் கவலைப்படாத, எங்கள் அப்பா கிட்ட பிறகு பேசு. மேடம், அதே எங்கள் மரியாதை இருந்தாலே சிகிச்சை செய்வார்கள் என்று சொல்கிறேன். மேடம், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த நிலைமைக்கு என்ன தீர்வு இருக்கலாம்? ஒருவரை விரட்டினால் அவரை பிடிப்பது எப்போதும் சுலபம் அல்ல. இருவரும் ஒரு அறையில சேர்ந்தால் வீடு இன்னும் கொஞ்சம் அமேசான் ஃபர்ஸ்ட் மாதிரி ஆய்விடும். இது இப்போதைக்கு மருந்துடன் பயன்படுத்துங்கள். பார்ப்போம். தேங்க்யூ மேடம். நெக்ஸ்ட். ஐயோ, வார்த்தை எங்க பக்கத்துக்கு. மருத்துவர் குறிப்பிட்டுள்ள இந்த மருந்துகளை உடனடியாக எடுத்து வந்து எனக்கு வழங்கவும். தயவு செய்து தாமதிக்காமல் உடனே கொண்டு வாருங்கள். மேடம் மேடம். அம்மா, ஓ மேடம், அந்த கோட் நீங்க போடுங்க. அவளுக்கு கண்களை மூடி கட்டு. ஒய்யா பாபு, உனக்கு எப்போது அவசரம் வந்தாலும் இந்த மாத்திரையை எடுத்துக்கோ. ஆண்டி, நீங்க அந்த கட்டை எடுத்து விடுங்க, வந்து உட்காருங்க.